வணக்கம், வெல்கம் பேக் டு கண்மணி குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு பிரசாதமா படைக்கக்கூடிய மோதகம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கலாம். மோதகம் செய்யறதுக்கு முதல்ல நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் இதில் 1 கப் அளவுக்கு திருவன தேங்காவை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. ஒரு கட்டி வெல்லத்தை இந்த மாதிரி நல்லா உடைச்சி தூளாக்கி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் லேசா வதங்கினதும் நம்ம ஏற்கனவே உடைச்சி தூளாக்கி வச்சிருந்த வெல்லத்துல 1/2 கப் அளவுக்கு அளந்து இதில் சேர்த்துக்கோங்க. 1 கப் தேங்காய்க்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சரியா இருக்கும். வெல்லம் சேர்த்ததும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா வெல்லம் நிறம் மாறி சீக்கிரம் பாக ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சி தேங்காயும் வெல்லமும் நல்லா ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி தேங்காயும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மோதகத்துக்கு தேவையான அரிசி மாவை ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணியும் 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து இதை ஒரு கொதி வர வரைக்கும் ஹை ஃப்ளேம்ல கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவை சேர்த்து லோ ஃப்ளேம்ல நல்லா கிண்டி விடுங்க. நீங்க எந்த கப்பால தண்ணி அளந்தீங்களோ அதே கப்பாலேயே அரிசி மாவையும் அளந்துக்கோங்க. இந்த அரிசி மாவு கடையில வாங்கினது, நான் வறுக்கவே இல்லை, பச்சரிசி மாவு தான். நீங்க வீட்டில் அரிசி மாவு ரெடி பண்ணி கொழுக்கட்டை செய்ய போறீங்கன்னா மாவை நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க. அப்பதான் கொழுக்கட்டை நல்லா ஸ்மூத்தா பார்க்க அழகா இருக்கும். இந்த அளவுக்கு அரிசி மாவு நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கி ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. 10 நிமிஷம் கழிச்சு இந்த மாவை வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா பொறுக்கிற சூட்டுல இருக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறி போயும் இருக்கக்கூடாது. சூட்டிலே பிசைஞ்சாதான் மாவு நல்லா பிசைய முடியும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சதும் ஸ்மூத்தா இருக்கணும். தேவைப்பட்டா 2 டேபிள் ஸ்பூனுக்கு சுடு தண்ணி ஊற்றியும் பிசைஞ்சிக்கோங்க. மாவு ஒட்டாம இருக்கிறதுக்கு கையில கொஞ்சம் நல்லெண்ணெய் தொட்டுக்கோங்க. ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா உருட்டிக்கோங்க. இதுல நடுவுல ஒரு பள்ளம் போட்டு இந்த பள்ளத்துல உங்க 2 கட்டை விரலையும் வச்சு மிச்சம் இருக்க 4 விரலால இதை நல்லா அழுத்தி விடுங்க. ஒரு கிண்ணம் மாதிரி இதை ஃபார்ம் பண்ணுங்க. இந்த மாதிரி திரட்டும் போது ஓரத்துல வெடிப்பு வந்துச்சுன்னா மாவு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னு அர்த்தம். கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சிட்டு திரும்பவும் இதை பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி செய்யும் போது நல்லெண்ணெய் தொட்டோ இல்லைன்னா அரிசி மாவு தொட்டு செஞ்சிங்கன்னா மாவு ஒட்டாம நல்லா அழகா வரும். மாவுக்கு மேல ஆள்காட்டி விரலையும் கீழே நடுவிரலையும் கட்டை விரலையும் வச்சு சமமான இடைவெளி விட்டு இந்த மாதிரி மாவை நல்லா அழுத்தி விடுங்க. பார்த்தீங்கன்னா அழகாக நல்லா கிண்ணம் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதோட நடுவில் நம்ம பூர்ணத்தை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ உங்க 2 கையும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்தி மோதகத்தை கொஞ்சம் கொஞ்சமா மூடிடுங்க.
இதுக்கு மேலே கொஞ்சம் குங்குமப்பூ தூவி வேக வச்சிங்கன்னா மோதகம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்டீமரில் ரெடி பண்ணி வச்ச மோதகத்தை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. அவ்வளோதாங்க, மோதகம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மோதகத்தை செஞ்சு பாருங்கள். இது எப்படி வந்துச்சுங்கிறத என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்மணி குக்கிங்.